ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நவராத்திரியில் இடைப்பட்ட 3 நாட்களில் மகாலட்சுமியை கும்பிடுவோம். ஞாயிறு அப்படின்னாலே சூரியனுக்கு உகந்த கோதுமையில் பாயசமும் வேர்க்கடலை சுண்டல் பீட்ரூட் சாதம் பார்க்க போகிறோம். 4வது நாள் ஆரஞ்சு கலரில் நம்ம மகாலட்சுமியை அலங்கரிக்கலாங்க. 5வது நாள் வெள்ளை கலர் சிறப்புங்க. அன்னைக்கு அம்மனுக்கு வெள்ளை கலரில் உடையுடுத்தலாம். சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமையில் அவருக்கு பிடிச்ச அரிசியில் பாயசமும் தக்காளி சாதம் பச்சை பட்டாணி சுண்டலும் பார்க்க போகிறோம். 6வது நாள் அம்மனை சிகப்பு கலர் உடையுடுத்தி அலங்கரிக்கலாம். அன்றைய நாளுக்கான கலர் சிகப்பு. அன்றைக்கு அம்மனுக்கு மிகவும் உகந்த கல்கண்டு பொங்கலும் உளுந்து சாதமும் வெள்ளை கொண்ட கடலையில் சுண்டலும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை ரவை 1 பங்குன்னா தண்ணி 2 பங்கு சேர்த்து முதல்லையே குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். கடாயில் 3 மேஜை கரண்டி நெய் சேர்த்து நம்ம முந்திரி பாதாம் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கிறோம். சிம்மில் வச்சு கலர் மாறுற அளவு நல்லா வறுத்ததுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை சேர்க்குறோம். நம்ம ஊற்றி இருக்க நெய் எல்லாமே இந்த ரவை இழுக்கும். அந்த அளவு நம்ம சிம்மில் வச்சு இந்த கட்டியெல்லாம் உடையிற அளவு மெதுவாக நம்ம கலந்து கொடுக்கணும். நெய் எல்லாத்தையுமே கோதுமை ரவை இழுத்துடும். அந்த சமயத்தில் 3 கப் தேங்காய் பால் சேர்க்குறோம். நம்ம எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்லையே 3 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். நல்லா பொடியாக துருவி வச்சுருக்க வெல்லம் அதே கப்லையே 1 கப் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக வேணும்னா 1.25 கப் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்க்கணுங்க. எல்லாமே நல்லா கொதித்து வரும்போது ரொம்ப சுவையாக இருக்க கோதுமை பாயசம் தயாராகிடுச்சு. அடுத்ததாக பீட்ரூட் சாதம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கடாயில் எண்ணெய் போட்டு சூடானதுக்கப்புறம் சீரகம் தாளித்து 2 காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிறோம். துருவி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்து நல்லா பீட்ரூட் வேகிற அளவு சிம்மில் வச்சு வதக்கினதுக்கப்புறமா வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்தோன்னா பீட்ரூட் சாதம் ரெடி. அடுத்ததாக வேர்க்கடலை சுண்டல் பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்க்குறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்க்குறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி 1 ஸ்பூன் இப்போ சேர்க்குறோம். இந்த பொடியில் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா உப்பு தனியா பெருங்காயம் இது எல்லாமே வறுத்து பொடி பண்ண பொடிங்க. இது மாங்காய் இருந்தால் கட் பண்ணி சேர்க்கலாம். நான் மாங்காயாக வாங்கி வச்சது பழுத்துருச்சு, அது கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, வேர்க்கடலை சுண்டல் ரெடி. அடுத்ததாக 5வது நாள் திங்கட்கிழமை. திங்களுக்கு உரிய கோள் சந்திரன். அவருக்கு மிகவும் உகந்த அரிசி பாயசம் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்து நல்லா காய்ச்சறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஏடு கட்டி வரும்போது அந்த ஏடையும் நம்ம பால்லையே கலந்து விடுறோம். சீரக சம்பா அரிசி 50 கிராம் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அதை இப்போது பாலில் சேர்த்துடுறேன். இந்த அரிசி பால்லையே நல்லா வேகணுங்க. அரிசியை ஊற வச்சுருக்கிறதால சீக்கிரமே வெந்து நல்லா குழஞ்சி வந்துடும். கொஞ்சமாக முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் இதெல்லாம் எடுத்து நம்ம பொடி பண்ணி சேர்க்க போகிறோம். இந்த பருப்பு சேர்க்கறதால பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எதுவும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக முந்திரி மட்டும் நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்க்குறோம். கலருக்காக குங்குமப்பூ சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷன் தான். குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலக்கும்போது லேசான ஒரு மஞ்சள் கலர் வரும். 50 கிராம் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை நல்லா கரையும் போது இந்த பாயசம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்ம திரும்பவும் நல்லா கொதிக்க வச்சோன்னா நல்லா கட்டியாக ஆகிடும். எப்படி இருந்தாலும் ஆறுனதுக்கப்புறம் கட்டியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த அளவு தண்ணி ஆகிடும். பாதாம் முந்திரி இதெல்லாம் பொடி பண்ணி வச்சது ஏலக்காய் தூள் எல்லாமே இப்போது நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா கலந்து கொதிக்க விடும்போது இந்த அரிசி பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஆறுனதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அரிசி பாயசம் ரெடி. அடுத்ததாக சுண்டல் பார்க்க போகிறோம்.
எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் தாளித்து வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்து தேங்காய் பச்சை மிளகா அரைச்சது சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்து கருவேப்பிலை வாசனை நல்லா வர்ற வரைக்கும் வதக்கி இறக்கிட்டோன்னா நம்ம பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி. அடுத்ததாக ரொம்ப ஈஸியான ஒரு தக்காளி சாதம் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து தாளிக்கிறோம். அதில் கொஞ்சமாக இஞ்சி துருவலையும் சேர்த்து நல்லா வதக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இப்போ சேர்க்குறோம். கூடவே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து தக்காளி நல்லா குழையிற அளவு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாமே நல்லா வேக விடணும். தக்காளி வெந்ததுக்கப்புறம் வடித்து வச்சுருக்க சாதம் சேர்த்து சாதம் உடையாத நல்லா கிளறி எடுத்துட்டோன்னா தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. மகாலட்சுமிக்கு உகந்த கல்கண்டு பொங்கல் செய்ய போகிறோம். இது ரொம்பவே விசேஷம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயம் சீக்கிரமும் செஞ்சிடலாம். 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பயிறு, இதை 3 கப் பாலில் வேக விட்டுருக்கேன். பாருங்கள், 1 கப் கல்கண்டு சேர்க்குறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா 1 கப் கல்கண்டு. இந்த கல்கண்டு சேர்க்கலாம், இல்லைன்னா ரஃபாக உருண்டையாக இருக்கிற கல்கண்டை பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம். கல்கண்டு கரைஞ்சி பாகாயி நல்ல சாதம் கூட சேர்ந்து கொதிக்கும்போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை சேர்க்குறேன். நெய்யில் வறுத்த திராட்சை சேர்க்குறேன். விருப்பப்பட்டால் முந்திரி, பாதாம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கல்கண்டு பொங்கல் நல்லா கொதித்து கட்டி ஆனதும் நம்ம இறக்கிடலாம். கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக உளுந்து சாதம். இந்த பொடியை ரெடி பண்ணிட்டோன்னா இந்த சாதம் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. மிளகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, தனியாக காஞ்ச மிளகா, கூடவே உப்பு வச்சு நல்லா வறுத்து பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். கடாயை ஸ்டவ்வில் வச்சு அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்குறோம். கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்க பொடியை தூவி நல்லா சாதமும் பொடியும் நல்லா சேர்கிற அளவு கலக்கிறோம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் பார்க்க போகிறோம். வாணலில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொண்டக்கடலையை சேர்க்குறோம். உப்பு, சாட் மசாலா ரெண்டையுமே கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். கலக்கும் போதே மசாலா வாசனை ரொம்ப நல்லா வரும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்தோன்னா நம்முடைய கொண்டக்கடலை சுண்டல் தயாராகிடுச்சு. அடுத்த 3 நாட்களுக்கான பிரசாதங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.